ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜிகே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி வந்து 30 மார்க்ஸு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10 அவுட் ஆஃப் 10 வந்து எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சாதாரணமாக படிச்சுட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து மினிமம் 5 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த டாபிக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா போதும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10 மார்க்ஸ் எடுத்துட்டிங்க, நம்ம மேஜரில் வந்து ஒரு 80 அல்லது 90 எடுத்துட்டோம் அப்படின்னா 100 மார்க்ஸ் நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போய்டும். அதேமாதிரி ஜிகேயில் வந்து 15, 10 இந்த மாதிரி எடுத்தாலும் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 மார்க்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 8 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதிலே இயர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கூட நமக்கு வந்து ஓகே தான். ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியன் கல்ச்சர் எவ்வளோ கொஷின் வரும்னா ஒரு கொஷின் தான் வரும் சரிங்களா. ஒரு யூனிட்லேருந்து ஒரு கொஷின். ஏன்னா நமக்கு வந்து 10 கொஷின் தான் கேட்பாங்க. எதனாச்சும் 1 or 2 டாபிக்ஸ்லேருந்து வேணால் கூட 2 கொஷின்ஸ் வரலாம் சரிங்களா. மினிமம் 2 அவ்வளோதான். மற்றபடி எல்லா கொஷின்லேருந்து ஒரு கொஷின் தான் வரும். அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு கொஷின் சரிங்களா. இதில் டைட்டில் கொடுத்துருக்காங்க ஆர்ஜின் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கிட்ட சேலியன் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷரி, அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அடல்ட் ஃப்ரான்சிஸு, அதுக்கடுத்து ஹியூமன் ரைட்ஸ். இதை பற்றி அந்த ஆக்ட் எதனாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சியன் பீரியடு, சங்கம் ஏஜ், சேர சோழ பாண்டியன்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சேரர்கள் பற்றி, சோழர்கள் பற்றி, பாண்டியர்கள் பற்றி சரிங்களா. அந்த கோயில்களை கட்டினது யார், என்ன சொல்லுவாங்க, அந்த நிக் நேம், அவங்களுடைய கொடி, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கல், பொலிட்டிஷியன், சோசியல் கண்டிஷன்ஸு, லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சரு, ஃபைன் ஆர்ட்ஸு, ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, நேச்சுரல் பவுண்ட்ரிஸு, ரிசோர்ஸஸு, ரிவர்ஸ் அண்டு பிளேசஸ். மோஸ்ட்லி இந்த சேர சோழர் பாண்டியர்களை பற்றி நல்லா படிச்சிங்க. ரிவர்ஸை பற்றி ஒரு சில கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து யூனிட் 4 பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு புக் நேம் கொடுத்துட்டு அதுக்கான ஆத்தர்ஸ் வந்து கேட்கலாம். ரீசெண்டாக யாருனாச்சும் புக்கு வந்து நேம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஆத்தர் நேம் இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. அதனால் அது எல்லாமே பார்த்துருங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரீசெண்டாக ஏதாவது கேம்ஸ், ஒரு கிரிக்கெட்டோ அல்லது வந்து ஏதாவது இப்போ T20 இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, இப்போ லாஸ்ட்டாக கூட நமக்கு வந்து T20 வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு. எந்த நாட்டில் நடந்துச்சு, யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா, அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஷிகர் திவான் பற்றி கூட ஒரு டைம் ஒரு கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க டிஆர்பியில் தான் சரிங்களா. அதனால் ஸ்போர்ட்ஸ் கொஷினு அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றி கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு கப்பு கொடுத்துட்டு இந்த கப்பு வந்து எந்த கேம்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ ரீசெண்டாக நடக்கக்கூடிய கேம்ஸ் கூட நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்ட போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து அப்ரிவேஷன் கொஷினு. அப்ரிவேஷன் மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ரீசெண்டாக இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி இருக்கக்கூடிய அப்சர்வேஷனை வந்து என்ன பண்ணிங்க தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கடுத்து எவ்ரிடே சயின்ஸு சரிங்களா. எவ்ரிடே சயின்ஸ்னால் நம்மளோட ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இருந்தால் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க சரிங்களா. மோஸ்ட்லி சயின்ஸ் மேஜருக்கு அது ஈஸியாக இருக்கும். மற்ற ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி சயின்ஸ் வந்து டச் பண்ணாத குரூப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் சயின்ஸில் படிக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரீசெண்டாக எதனாச்சும் நடந்த நிகழ்வுகளை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 1 மந்த்து இந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப லாங் டேர்ம் இதெல்லாமே கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை பற்றி கேட்பாங்க. அது எதை பற்றி, இப்போ ஸ்கூல்லேயே நிறையா இதெல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் அதை கூட தெரிஞ்சுக்கலாம். புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதுவன் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் திறனாய்வு தேர்வு, முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில இதை வச்சு கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. இதெல்லாமே கண்டென்ட்டாக படிச்சிங்க. இது வந்து ஃபுல்லாக டெய்லியும் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படிங்கிறது
கொஞ்சம் இது இல்லை. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கூட நம்ம சிலபஸ் எல்லாமே மேஜர் சிலபஸ் கவர் பண்ணிட்டோன்னா இது வந்து தனியாக ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஃபுல்லாக ஹிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டுனா ரிவிஷன் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நிறைய வாட்ஸ்அப் சேனலில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். சரிங்களா? அது கூட நமக்கு வந்து பார்த்தாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி படிச்சுங்க. 10 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆர் 7 இந்த மாதிரி எடுக்கிறது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது சொல்லவே தேவையில்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதில் கூடிய கண்டென்ட் எல்லாமே படிங்க. நம்மளுடைய மேஜர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து படிக்கலாம். சரிங்களா? தாராளமாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக 10 மார்க்ஸு. எஜுகேஷன் சைக்காலஜி அது வந்து 30 மார்க்ஸ், மொத்தமாக 40 மார்க்ஸு. நம்ம மேஜர் 110 மார்க்ஸ், மொத்தம் 150 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.